சந்தோஷ் PHYGI அப்படிங்கிற ஐடியில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப பெரிய கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஹாய் அண்ணா, நான் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் 2024 ஹாஃப் இயருக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆன கஷ்டம் இன்னும் முடியல அண்ணா. எதை தொட்டாலும் கெட்டதாவே முடியுது. நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன் அண்ணா. என்னால் படிக்கவே முடியல. படிக்க விடாம நிறைய தடங்கள்லாம் வருது. வீட்டில் கஷ்டம், கடன் ப்ராப்ளம், ஃபேமிலிக்கு ஹெல்த் ப்ராப்ளமும் நிறைய வருது அண்ணா. அப்பா அம்மாவுக்கு ஏஜ் ஆகிருச்சு. என்னை நம்பி தான் அவங்க இருக்காங்க. நான் கவர்மெண்ட் எக்ஸாம் நம்பி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் படிக்கவும் முடியலை. கண்டினியூஸாக நிறைய தடங்களாக வருது. எதையுமே ஃபுல்லாக பண்ண முடியல. எக்ஸாம் கிளியர் பண்ணி ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா ஒன்றுமே புரியல அண்ணா. லைஃப் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லுங்க அண்ணா. பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்து சொல்லுங்க அண்ணா, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப எமர்ஜென்சி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு சில பேருக்கு நான் ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்கேன். உண்மையும் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? ஒரு சில பேர் கேட்குறவங்களுக்கு நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக தான் ப்ரெடிக்ட் பண்ணேன். அவங்களுக்கு நான் இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருக்கேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி என்னோடய சேனல் பேஜில் நான் வச்சுருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த மாதிரி யூடியூப்பில் கமெண்ட் பண்ண அப்படின்னு எனக்கு ஞாபகப்படுத்துங்க. நம்ம உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்ப்போம். நீங்கள் ரொம்ப பிரச்சனை இருக்குன்ற சொல்கிறதுனால தான் நான் உங்களுக்கு பார்ப்போன்னு சொல்கிறேன். நான் எல்லாருக்கும் பார்க்குறது இல்லை, இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ நீங்கள் நம்ம ஃப்ரீயாகவே உங்களுக்கு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இப்போ ரொம்ப கஷ்டம். உங்கள் நட்சத்திரத்துக்குள்ளே தானே சனி இருக்கிறாரு. உங்கள் ரூம்குள்ளே உங்கள் பக்கத்தில் உங்கள் பெட்டில் வந்து படுத்துட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி நிம்மதியாக இருப்பீங்க, எப்படி தூங்குவீங்க? சனி உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாரோ தடங்கள் பண்ணுறாரோ இல்லையோ, நீங்கள் அதை பற்றி யோசிச்சு பயந்து அதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வந்து போய் முடியுன்றதுனால உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே சனி உட்காந்துருக்காரு. அடுத்த வருஷம் அவங்க நட்சத்திரத்துக்கு விலகுவார். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருட்டிலேருந்து வெளிச்சம் பிறக்கிற மாதிரி கொஞ்சம் மைண்டு வந்து அந்த டிப்ரெஷன் கண்டிப்பாக குறையும். உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஓரளவு கொஞ்சம் பெட்டராகவே இருப்பாங்க. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமானா உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும், ராசி நட்சத்திரம் வச்சு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுங்க. அடுத்ததாக ஸ்ரீநாத் பெங்களூர் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு. ஈவன் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் எ லாட் திஸ் அக்டோபர் அண்ட் நவம்பர் ஃபார் 47 days பட் நவ் அட்லீஸ்ட் ஐ விஷ் மை ஃபினான்ஸ் அண்ட் ஹெல்த் வில் இம்ப்ரூவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய ஃபினான்ஸும் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகணும்னா தசாபுத்தியை பார்க்கணும். ஏன்னா இந்த அதிசார குரு பேச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லது செய்யும். தசாபுத்தியை பார்த்தா கண்டிப்பாக சொல்லிடலாம் உங்கள் ஹெல்த் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும், உங்கள் ஃபினான்ஸ் எப்படி இருக்கும், உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம் சார். பர்சனல் ஹாரோஸ்கோப் தான் பார்க்கணும். இப்போ நான் சொன்னாலும் அது ஒரு பொதுவாக தான் சொல்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு ஸ்பெசிஃபையாக சொல்கிற மாதிரி இருக்காது. உங்கள் ஜாதகத்தை தான் பார்க்கணும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு அஸ்ட்ராலஜரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் நிறைய ஜோதிடர் இருக்காங்க. உங்கள் ஊர்லேயே உள்ளூர்லேயே திறமையான ஜோதிடர்கள் இருப்பாங்க. அவங்களாம் யூடியூப்குள்ளே வராமல் எங்கேயோ வந்து அந்த குடத்தில் இடப்பட்ட விளக்கு போலவே ஒளிர்ந்து கொண்டு இருக்காங்க. அவங்களாம் நீங்கள் கண்டுபிடிங்க. உங்கள் ஊர்லேயே நல்ல ஃபேமஸான அஸ்ட்ராலஜர் இருப்பார். அவர்கிட்ட போய் கண்டிப்பாக சஜஷன் கேளுங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அடுத்தது சிம்ம ராசி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? அதில் ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்லிவிடுவோம். கருவாச்சி அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஐடி ரொம்ப சூப்பராக இருக்குது. நானும் தான் ரொம்ப மன உளைச்சல் மனக்குழப்பம் ரொம்ப கஷ்டப்படுறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிம்மராசிக்குமே பிரச்சனை இருக்குங்க. ஏன்னா அஷ்டம சனி நடக்குது இல்லையா? ரொம்ப ரொம்ப நிறைய இழப்புகள் கொஞ்சம் நிறைய அதிகமாக நடந்திருக்கும். உங்களுக்குமான அந்த காலகட்டம் வந்து நல்ல காலகட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த வருஷத்தை நீங்கள் வந்து அப்படி கடந்து வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய டைம்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால கொஞ்சம் நம்ம இதை வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சிம்மராசி கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணும். 12 ராசிகளில் சிம்மராசி எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணணுன்றது நம்ம சொல்லிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு தைரியமான அதிகாரமிக்க ராசிங்கிறதுனால உங்கள் பிரச்சனைகள் தீரும். தைரியமாக இருங்க. ரொம்ப மன உளைச்சல்லாம் ஆக வேண்டாம். ஆனால் இருக்க தான் செய்யும். அதை கடந்து வந்துடுங்க. நான் அதுதான் உங்களுக்கு சொல்கிற விஷயம். அடுத்ததாக 200 பிரசாந்த் அப்படின்னு ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. தலைவா சிம்ம ராசி இல்லையா, வெளியில் சொல்ல முடியல தலைவா, எங்களால் முடியலை, வாழவே பிடிக்கல தலைவா அப்படின்ற மாதிரி இதை சொல்லியிருக்காங்க. 7 ராகு 8 அஷ்டம சனி, எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி, நாங்கள் என்ன சாபம் பிறவியா? போன தடவை கூட எதோ வாழ்ந்துட்டோம். கண்டக சனியான அதை முடிச்சு இப்போ அஷ்டம சனி, எங்களால் முடியல தலைவா, ஒன்று போனால் தினமும் வந்துக்கிட்டே இருக்குது. சிம்ம ராசியாக பிறந்தது எங்கள் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அழுகிற மாதிரி எமோஜி போட்டிருக்காரு. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, சீரியஸாக அவர் சொல்கிறதே உண்மை. அவரே அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் போல். கோச்சாரப்படி சிம்ம ராசிக்கு நல்லா தான் இல்லை. உண்மையை ஒத்துக்கிட்டு நம்ம தலை குனிஞ்சு தான் ஆகணும். என்ன பண்ணுறது? அஷ்டமத்தில் சனி இருக்குது, ராகுகேது பயிற்சியும் நல்லா இல்லை, குரு பயிற்சியும் நல்லா இல்லை. இந்த கோச்சாரப்படி சிம்ம ராசிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, தட் மீன்ஸ் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சுன்னா இந்த கோச்சார கிரகங்களால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இவங்களால உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட முடியாது. ஜாதக தசாபுத்தி சரியில்லை, கோச்சாரமும் சரியில்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான் வாழ்க்கையில் ஏற்படும். கவலைப்பட வேண்டாம், ஃபீல் பண்ண வேண்டாம். அஷ்டம சனி முடியும், 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துக்கு அப்புறம் 11ஆம் இடத்துக்குன்னு சனி மாறதான் போகிறாரு. உங்களுடைய கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகும், சந்தோஷமும் அருவி போல் வந்து கொட்டும். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு தெரியல. ரொம்பலாம் ஃபீல் பண்ண வேண்டாம், தைரியமாக இருங்க. சிம்மராசிக்கு கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இப்போதைக்கு டைம் சரியில்லை, எக்ஸப்ட் பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக மாறும்னு நான் சொல்லிக்கிறேன்.
சர்வேஷ் மாதன் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து மீ ஆல்சோ சிம்மராசி மக நட்சத்திரம் ஹெவி ப்ரெஷர் தாங்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும் தாங்க. அஷ்டம சனியாக வரும்பொழுது அவர் ஒரு விதமான கலக்கத்தையும் பயத்தையும் கொடுப்பாருங்க. உங்களுக்குள்ளே ஒரு விதமான ஒரு நர்வஸ்னஸ், அந்த ஒரு பதற்றத்தை கொடுத்து அதன் மூலம் வந்து சில விஷயங்கள்லாம் உங்களை இன்வால்வ் பண்ண விடாமல் உங்கள் வாழ்க்கையை அப்படியே முடக்கி போடுவார்ன்றதுனால இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது நம்ம கடந்து வரணும். அந்த ஒரு டேஞ்சரான காலகட்டம் தான். பயப்பட வேண்டாம். உங்கள் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இந்த அஷ்டம சனியால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல அஸ்ட்ராலஜராக போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்பலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். ரொம்ப ப்ரெஷராக இருக்குது சொல்கிறீங்க, ப்ரெஷர் குறைஞ்சிரும். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் எல்லாம் நமக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குன்றதுனால கண்டிப்பாக குறைஞ்சிரும். இந்த மீன ராசியை மொத்தமாக ஏமாற்றிட்டாங்கன்ற அந்த வீடியோ கூட கமெண்ட் பண்ணவங்க ஒரு சில பேருக்கு நம்ம ரிப்ளை பண்ணுவோம். துர்கேஷ் டி அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து பிரேக்கப் ஆகி 2 month ஆச்சு. மீன ராசி, ரிஷப லக்னம், உத்திரட்டாதி நட்சத்திரம். பிரேக்கப், அரியர், வீட்டில் இருந்து தூரமாக இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, லவ் எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஜென்ம சனியோட பிளானிங்கே உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்தையும் கொண்டு வந்து கொடுக்கறது தான் அவருடைய வேலை. கஷ்டமான காலகட்டம் இருக்குன்றது உண்மை, அதை கடந்து வரணும் அப்படிங்கிறது உண்மை. நீங்கள் அதை கடந்து வருவீங்க அப்படிங்கிறதும் உண்மை. உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தீர்ந்துடும். வீட்டிலேருந்து தூரமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாம் உங்களை விட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ யாரெல்லாம் உங்களை விட்டு போனாங்களோ அவங்கெல்லாம் திரும்ப உங்ககிட்ட வந்துடுவாங்க. இந்த காலம் எப்பவுமே அப்படி தாங்க பண்ணும். இன்றைக்கி உங்கள் கூட சில பேர் இருப்பாங்க, நாளைக்கு அவங்க இருக்க மாட்டாங்க, நாளைக்கு மறுநாள் வந்து இல்லாதவங்க உங்க கூட வந்து சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே காலம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து செய்யும். ஸோ நம்பிக்கையாக இருங்க, நமக்கான நல்ல நேரம் வந்துக்கிட்டே இருக்குன்றதுனால. யார் அது? துர்கேஷ், நீங்கள் வந்து ரொம்ப கவலைலாம் பட வேண்டாம். அவங்களுக்கு நான் சொல்கிற ஆன்சர் இதுதான். அடுத்ததாக ராதாகிருஷ்ணா ஐடியிலேருந்து ஒரு ஷார்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த கமெண்ட் எனக்கு பிடிச்சிருந்து, அதனால் இது நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் உங்ககிட்ட நான் கேட்டேன். நீங்கள் வந்து எல்லா வீடியோக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ராதாகிருஷ்ணா, நீங்கள் மகான்ற பேருன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ராதாகிருஷ்ணா ஐடியா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இந்த கலர் ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப அழகாக ஸ்மார்ட்டாக இருக்குது. நைஸ், சூப்பர். உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு நடக்கிறது அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க பாஸ், அருமையான பதில் சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஷர்ட் வந்து நான் சூஸ் பண்ணதில்லை, இது எனக்கு எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தாங்க. இந்த கலர் வந்து அவங்க தான் சூஸ் பண்ணாங்க. பர்சனலாக நீங்கள் வந்து இந்த விஷயத்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப அழகாக ஸ்மார்ட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்களா, அதை கேட்கும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சிரிப்பு வருது, கொஞ்சம் வெக்கமாகவும் இருக்குது. சாரி, பட் நீங்கள் சொன்னதை நான் வந்து மதிக்கிறேன், ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அப்படி சொன்னதுக்கு. அடுத்தது ஆகாஷ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ணா, நீங்கள் சொல்கிற எல்லாமே எனக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. என் ராசி மீனம், ரேவதி நட்சத்திரம் அண்ணா அப்படி சொல்லியிருக்காரு. மீன ராசின்னுட்டாங்களே, நான் சொல்கிற நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க தான் செய்யும். நான் சொல்கிற விஷயங்கள் நடக்குது, நான் பெரிய ஆளுன்ற மைண்ட் செட்டில் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லலை. ஏன்னா உங்களுக்கு இப்போ ஜென்ம சனி நடக்குதுன்றதுனால நிறைய பிரச்சனைகள் காதலில், ஃபேமிலியில், வேலையில் சில இந்த டிப்ரெஷன், அந்த மன அழுத்தம் இருக்க தான் செய்யும். பட் நமக்கு வருங்காலத்தில் அது க்யூர் ஆகிடும். நீங்கள் அதை நினச்சி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ஜாதகப்படி நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப பெரிய ஆளாகக்கூடிய, செல்வந்தராகக்கூடிய, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஹியூமனாக கூட நீங்கள் வந்து வரலாம். காலம் யாரை எந்த இடத்துக்கு கொண்டு போகுன்றது யாருக்குமே தெரியாது இல்லையா? நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் என்னோட தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஹார்ட்லேருந்து நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, நாளைக்கே வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு 2 வீடு கட்டிட்டு 3 கார் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் உங்கள் ஊரில் இருந்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், கீழ் வீட்டுக்காரன், மேல் வீட்டுக்காரன், உங்களுடைய சொந்தக்காரன், அப்புறம் உங்கள் கூட இருக்க சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பார்த்து பொறாம கூட படலாம். ஒரு டாக்டர் எப்படி தன்னுடைய பேஷண்ட்டோட இந்த டிசீஸ் குணமாகிறதுன்னு நினச்சி அவர் பூரிப்படைவாரோ, சந்தோஷம் அடைவாரோ, அதே போல தான் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைபராக இருந்து நீங்கள் என்கிட்ட வந்து பெட்டிஷன் கேட்க வரீங்கன்னா, உங்களுடைய லைஃப் நல்லா இருந்துச்சுன்னா உங்களை உங்கள் ஃபேமிலிக்கு அடுத்தபடியாக சந்தோஷப்படுற ஆள் யாராக இருப்பேன்? நான் தான் இருப்பேன். ஏன்னா நீங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய கிளைண்ட், உங்களுக்கு நான் வந்து பெட்டிஷன் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்குன்னு நினச்சி உங்களை தவிர, உங்கள் குடும்பத்தை தவிர சந்தோஷப்படுற 3வது ஆளாக நானாக தான் இருப்பேன்றதுனால நான் வந்து ஜோதிடன் அல்ல, நாட்டான அஸ்ட்ராலஜர், அது வேற விஷயம். பட் ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்க வராங்கன்னா அவங்களுடைய லைஃப் நல்லா இருந்ததுன்னா அதை நினச்சி அஸ்ட்ராலஜர் கண்டிப்பாக சந்தோஷப்படுவார். ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள் நடக்குது இல்லையா, அது அவருக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்குன்றதுனால அஸ்ட்ராலஜர் எப்பவுமே மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதை தான் நானும் நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. 2026க்கு அப்புறம் நீங்களே உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள், எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்றது உங்களுக்கே தெரியும். அடுத்தது சௌமியாஸ்வர் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து மீனத்தோட ஃபுல் கேரக்டரிஸ்ட் பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக போடலாம். மீன ராசி பற்றி மட்டும் இல்லை, பேலன்ஸ் இருக்க 11 ராசிகளுக்குமே நம்ம இதை பற்றி வீடியோ போடலாம். கண்டிப்பாக போடுவோம். உங்களுடைய கமெண்ட் என் மைண்டில் இருக்கும். மீன ராசி, தனுசு லக்னம், லவ் மேரேஜ் இருக்குமா சார்?
2 தடவை லவ் பிரேக்கப் ஆகிடுச்சு சார் அப்படி சொல்றாங்க. 2 தடவை லவ் பிரேக்கப் ஆகியிருக்குன்னா 2 தடவையுமே கடவுள் உங்கள காப்பாத்திட்டாரு இந்த ஒரு மோசமான லவ்ல இருந்து அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். வந்து உங்களுக்கு லவ் மேரேஜ் ஆகுமான்ட்டு நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ராசி வச்சு வெறும் லக்னத்தை வச்சு சொல்ல முடியாது. ஏன்னா உங்க லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இந்த மாதிரியான சில இடங்கள்லாம் இருக்கு. 3ஆம் இடம் கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரியான சில இடங்கள்லாம் இருக்கு. இந்த இடத்துல என்ன மாதிரியான கிரகங்கள்லாம் வந்து உட்கார்ந்துருக்கு, உங்களுக்கு தற்போதைக்கு என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் உள்ள டீப்பா சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் நடக்குமான்ற விஷயத்த சொல்ல முடியும். மீனராசினா கண்டிப்பா இந்த 2 இயர்ஸ்க்குள்ள மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கு. ராசிப்படி இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன்.